வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண் ஓட்டுநர்களுக்கு புதிதாக ஆட்டோ ரிக்ஷா வாங்க மானியம் வழங்கும் திட்டம்னு சொல்லிட்டு தொழிலாளர் துறையில் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம லேர்ன் வித் ஜிஎன்இ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு தொழிலாளர் துறையோட வெப்சைட் tnu.www.tn.gov.in சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொழிலாளர் துறையோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டே இருங்க. இப்போ 1 2 மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரிக்ஷா ஸ்கீம் ஃபார் ரிஜிஸ்டர்டு டிரைவர்ஸ் போர்டு உமன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்சிடி அப்ளை பண்ணுறக்கூடிய ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த திட்டத்தில் யார் யார் பதியலாம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். திட்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர் நல வாரியம், ஆட்டோ மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் AEW, அதாவது ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் பணிபுரிகிற பதிவு பெற்ற பெண் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான். ஒன்று ஆட்டோ டிரைவர்னு நீங்கள் சொல்லிட்டு தொழிலாளர்கிட்ட வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்க பெண் தொழிலாளிகள் மட்டும் இந்த திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிள். மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆட்டோ ரிக்ஷா வாங்கும் செலவினத்தில் ரூபாய் 1 லட்ச ரூபா மானியமாக கொடுக்குறாங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 பெண் தொழிலாளருக்கு வழங்க அரசு முடிவு செஞ்சுருக்கு. வாகனத்தின் வகை அப்படின்னா, புதியதாக வாங்கும் 3 சக்கர ஆட்டோ வாகனத்துக்கு மட்டும்தான் மானியம் கொடுக்குறாங்க. டாடா ஏசி இந்த மாதிரி லோடு வெஹிக்கிள்ஸ்க்குலாம் கொடுக்குறது இல்லை, ஒன்லி ஃபார் ஆட்டோ. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டைப் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரிக் ஆட்டோவாக இருக்கணும், இல்லை சிஎன்ஜியில் இயங்குற ஆட்டோவாக இருக்கணும், இல்லை எல்பிஜியில் இயங்குற ஆட்டோவாக இருக்கணும். பெட்ரோல் டீசல் ஆட்டோக்களுக்கு மானியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக வாங்குகிற வாகனங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் செகண்ட் ஹேண்டு தேர்ட் ஹேண்ட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மானியம் கிடைக்காது. திட்டத்தை பற்றி முழுமையாக பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை இப்போ இங்கே எழுதிருங்க. மதுரைனா மதுரை எழுதுங்க, திருச்சினா திருச்சி இங்கே எழுதிருங்க. உங்களோட ஃபோட்டோ, ஆட்டோ தொழிலாளி இருக்குங்கன்னா அந்த பெண் தொழிலாளி, அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோவில் பாதி சைனும் கீழே பாதி சைன் வர்ற மாதிரி இப்படியே கிராஸ் சைன் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேம் ஆஃப் தி உமன் டிரைவர், உங்களோட பேரை இங்கே எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஆஃப் தி ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் பேர், கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களோட அப்பா பேரை நீங்கள் இங்கே எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர், நீங்கள் பெண் தொழிலாளியா இல்லை 3ஆம் பாலினத்தவரா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட பிறந்த தேதி என்று எழுதிட்டு உங்களோட ஏஜை ஸ்லாஷ் போட்டு உங்களோட ஏஜை எழுதிடுங்க. அடுத்து உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு அப்படின்னா தற்காலிக முகவரி, தற்காலிகமாக நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அந்த அட்ரஸை என்ட்ரு பண்ணி எழுதிடுங்க. அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, உங்களோட நிரந்தர முகவரி என்னவோ அதை எழுதுங்க. 2 ஒன்று தான் அப்படின்னா 2 இதுலேயுமே ஒரே அட்ரஸை எழுதிடுங்க. அடுத்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இங்கே எழுதிட்டு நீங்கள் ஆதார் கார்டோட காப்பியை இந்த ஃபார்மோட இணைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு நம்பரு, ரேஷன் கார்டு நம்பர் ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஓல்டு ரேஷன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்மார்ட் கார்டோட நம்பர் எழுதிட்டு அதோட ரேஷன் கார்டோட காப்பியை நீங்கள் இந்த ஃபார்மோட இணைக்க வேண்டியிருக்கும். அடுத்து ஓட்டுநர் உரிமத்தோட நம்பர், அதை நீங்கள் இங்கே எழுதிடணும். அதோட காப்பியும் கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ச் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் பேட்ச் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுநர் நலவாரியத்தில் பதியணும் அப்படின்னா உங்ககிட்ட பேட்ச் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டுநர் நலவாரியத்தில் பதிஞ்சிருக்க முடியும். அந்த பேட்சோட நம்பரை நீங்கள் இங்கே எழுதிடணும். லைசன்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் இந்த ஃபார்மோட இணைச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேட்டகரி ஆஃப் ரிஜிஸ்டர் ஒர்க், நீங்கள் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் பணிபுரிகிற தொழிலாளின்னா இந்த இதில் ஃபர்ஸ்ட் AEW உங்கள் கார்டுலேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்ததா இல்லை நீங்கள் டிரைவரா ஆட்டோ தொழிலாளியா அப்படின்றத பார்த்துட்டு 2ல் ஏதோ அதான் டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பதிவு எண் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டுலேயே போட்டிருப்பாங்க, 12 இலக்கத்தில் இருக்கும்.
ஃபஸ்ட்டு 2 இலக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் கோடாகவும், அடுத்து வந்து 4 எழுத்து வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 லெட்ரு 6 வந்து நம்பர்ஸில் இருக்கும். மொத்தம் 12 டிஜிட்ஸில் இருக்கும். அப்புறம் முதல்ல 18 என்னவோ அதை நீங்கள் இங்கே ஸ்லாஷ் போட்டு எழுதிருங்க. அப்புறம் உங்கள் ஒரிஜினல் ஐடி கார்டை வந்து நீங்கள் இந்த ஃபார்மோட இணைக்க வேண்டியிருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் நீங்கள் முதல்ல எந்த வருஷம் பதிஞ்சிங்க அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துல எழுதிருங்க. அடுத்து வந்து ரெனியூவல் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ரெனியூவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சப்போஸ் ரெனியூவல் பண்ணல அப்படின்னாலும் உடனே ரெனியூவல் பண்ணிவிட்டு இந்த ரெனியூவல் வந்து அப்ரூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரெனியூவல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ரெனியூவல் இருந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். ரெனியூவல் இல்லைன்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணிவிட்டு அதை அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஸா நோவான்னு கொடுத்துருங்க. எஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ரெனியூவல் பீரியடு உங்களுக்கு எது வரைக்கும் இருக்குது, ரெனியூவல் முடிகிற டேட்டு 25 வரைக்கும் இருக்கா, 26 வரைக்கும் இருக்கா, அந்த இதை நீங்கள் வந்து எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ முடியுது அந்த டேட்டை நீங்கள் இங்கே எழுதிடணும். அடுத்து நீங்கள் வாங்க போகிற ஆட்டோ ரிக்ஷா வந்து எலக்ட்ரிக் ஆட்டோவா, சிஎன்ஜி ஆட்டோவா அல்லது எல்பிஜி ஆட்டோவா, 3ல் ஏதோ அதை வந்து இங்கே டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்கன்னா 19வதுல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸு, இப்போ பதிகிறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸு, பதிகிறவங்கள விட்டுட்டு மற்றவங்க உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எழுதணும். சீரியல் நம்பர் போட்டுருங்க. அடுத்து அவங்களோட பேர், அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன உறவு முறை வேணும், அதை நீங்கள் இங்கே எழுதிருங்க. அடுத்து ஜெண்டரு, அவங்க மேலா ஃபீமேலா இல்லை தேர்ட் ஜெண்டரா, அவங்களோட ஏஜ், அவங்களோட ஆதார் நம்பர், அதே மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் அப்படியே 1 by 1 எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸு, பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக இணைக்கணும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதிருங்க, பேங்க் நேமு அண்ட் பிரான்ச் நேமே எழுதிருங்க. இங்கே வந்து ஐஎஃப்எஸ்சி கோட எழுதிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் பதிகிறீங்களோ அவங்களோட பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் ஆப்தி, அதாவது வருமான சான்று நீங்கள் வந்து வாங்கணும். வருமான சான்றிதழில் உங்கள் குடும்ப வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வருமான சான்று வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்கள் பேர்லேயே நீங்கள் வந்து வருமான சான்றிதழ் வாங்கிடுங்க. அப்படி இல்லை ஃபேமிலியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேருக்கு நேரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட வருமானத்தை போட்டாகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழிலாளி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும். மாற்றி போட்டிங்க அப்படின்னா அடுத்த வருமான சான்று அப்ளை பண்ண 6 மாதம் ஆயிரும். ஸ்கீம் கிடைக்கிறதுக்கு 6 மாதம் லேட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்களா உங்களோட வெஹிக்கிளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க. ஒரிஜினல் கொட்டேஷன் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மோட இணைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ஆட்டோ ரிக்ஷா ஏஜென்சி, நீங்கள் எங்கே ஆட்டோ வாங்க போகிறீங்க, எங்கே கொட்டேஷன் வாங்கியிருப்பீங்களா அவங்களோட ஏஜென்சி பேரை வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இங்கே வந்து அந்த ஏஜென்சியோட பேர், அந்த ஏஜென்சியோட அட்ரஸு, அடுத்து அந்த ஏஜென்சியோட அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு அண்ட் பிரான்ச்சு, அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த ஏஜென்சிக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிருங்க. அடுத்து பேன் நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிடுங்க கரெக்டாக அதுக்கு நேரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து மேலே உள்ள அட்ரஸில் தான் வசிக்கிறேன். என்னோட ஆண்டு வருமானம் வந்து 5 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட அறிவுக்கு எட்டிய வரை அனைத்தும் உண்மையானவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கடைசியில் கீழே இருக்கு இல்லையா, சிக்னேச்சர் ஆஃப் தி ரிஜிஸ்டர்டு அன்ஆர்கனைஸ்டு உமன் டிரைவர்னு சொல்லிட்டு அங்கே கையெழுத்த போட்டு உங்களோட தொழிலாளர் நலவாரி ஆஃபீஸில் ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம லேண்ட்விச் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.